அத்தியாயம் 27. அலர்வழியை பார்த்துவிட்டு மற்றவர்கள் வெளியேறியிருக்க உதயாதித்தன் தன் சந்தேகங்களை அலரிடம் கேட்டு தெளிவுபடுத்திக் கொண்டிருந்தான். உயிருக்கு அச்சுறுத்தல்னு சொல்லி உங்களுக்கு பாதுகாப்பு கேட்க முடியுமே தவிர சரத்தை ரிமாண்ட் பண்ண முடியாது. அவன் வெளியில இருக்க வரைக்கும் தளிருக்கு பாதுகாப்பு இல்ல மேம். எனக்கும் புரியுது, ஆனா அது கிரிமினல் கேஸ் கிடையாதே. சரத்தோட குற்றம் ஆதாரப்பூர்வமா நிரூபிக்கப்படும் வரையில அவனை எதுவும் செய்ய முடியாது. ஒருவேளை அவன் வீட்டுக்கு வந்து மிரட்டினத பத்தி தளிர் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அப்போ போலீஸ் கூப்பிட்டு விசாரிச்சு அனுப்பதான் வாய்ப்பு அதிகம் உதய். இல்ல தளிர் அவன் மேல பொய்யா குற்றம் சொல்றான்னு சொல்லி அங்கேயும் என்றதிலேயே உதய் புரிந்தது என்பதாக தலையசைக்கவும் வேற எந்தெந்த காரணங்களின் அடிப்படையில் அவன் உடனே கைது செய்யப்படக்கூடும் என்பதை விளக்கியிருந்தாள். லேகாவிற்கு தலை சுற்றல் இருப்பதாக சொல்லவும் மற்றவர்கள் அருகே இருந்த காஃபி ஷாப்பில் உதய்க்காக காத்திருக்க வந்தவன் கிளம்பலாமா பிரிசி என்றான். சார், உங்களோட கொஞ்சம் தனியா பேசணும் பிளீஸ், ஒரு 10 மினிட்ஸ் என்று அஜய் சொல்லவும் அமர்ந்தான். சாரி சார், என்னாலதான் தளிருக்கு இந்த நிலைமை. மத்தவங்களை விட நான் தான் அவங்க கூட அதிக நேரம் இருந்தவன். அப்படி இருந்தும் என்னால அவங்கள கண்டுபிடிக்க முடியல. சின்ன வயசுல இருந்தே எங்க போனாலும் அங்கிள் எங்களோட வருவார். அவருக்கு பிறகு ஆன்டி ஒவ்வொரு முறையும் பத்திரம் சொல்லி அனுப்பி வைப்பாங்க என்றதில் உதய் கேள்வியாக அவனை பார்க்கவும், என்னோட தப்ப நியாயப்படுத்தல சார். ஆனா அந்த செமஸ்டர் அப்போ லேக்கா பேசாததுல என்னால சுத்தமா படிக்கவே முடியல. ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னது அவங்க எப்படி யூஸ் பண்ணிப்பாங்கன்னு நான் நினைச்சு பார்க்கவே இல்லை சார். நான் கூட போயிருந்தா அவங்க பிளான நடத்த விட மாட்டேன்னு என்னையும் முட்டாளாக்கி முதுகுல குத்திட்டாங்க. நம்பிக்கை துரோகிங்க. அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். எப்போ எப்படி இவங்க மாறினாங்கன்னு எனக்கு புரியல. ஒரு முறை கூட அவன் தளிருக்கு ப்ரப்போஸ் பண்ணதில்ல. நீங்க தளிருக்காக வந்திருக்கிறதுலயே அவன் சொன்ன எதையுமே நம்பலன்னு புரியுது சார். தளிர் மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு பெரிய தேங்க்ஸ். உங்க வீட்டுல யாரு காலில் விழுந்தா தளிர் கல்யாணம் நடக்கும்னு சொல்லுங்க. நான் என்னோட தப்ப சொல்லி மனசார மன்னிப்பு கேட்கிறேன். தளிர் ரொம்ப நல்ல பொண்ணு. எல்லார் மேலேயும் பாசமா இருப்பா. யாருக்கும் கெடுதல் செய்ய தெரியாது. தயவு செஞ்சு தளிரை விட்டுடாதீங்க சார் என்று கலங்கிய விழிகளுடன் உதயின் கையை அஜய் பிடித்துக் கொள்ள, சிந்திய பாலுக்காக வருத்தப்பட்டு உபயோகம் இல்ல அஜய். முதல்ல கண்ண தொடங்க என்று தண்ணீரை அவன் புறம் நகர்த்த எடுத்து கொடுத்தவனிடம், எனக்கு சரத் பேக்ரவுண்ட் சொல்லுங்க என்றதில் அவன் குடும்பம், வீடு, பண்ணை வீடு, தொழில், பணபலம், அதிகார பலம் என்று அவன் அறிந்த அத்தனையும் சொல்லிக் கொண்டு வந்தான். சோ அவனோட அம்மா சின்ன வயசுல இறந்துட்டாங்க. ஆனா அப்பா எங்க? இவ்ளோ நடந்தும் அந்த ஆள் வரவே இல்ல. சார், சரத்தோட அப்பா உயிரோட இல்ல. வாட்? ஆமா சார், 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பிளைட் கிராஷ்ல இறந்துட்டார். அவனுக்கு அவங்க பரம்பரை சொத்தே இன்னும் 4 தலைமுறைக்கு வரும். கேட்பாரு யாரும் இல்ல. கட்டவிழ்த்து விடப்பட்ட காலதான். இந்தியா மட்டுமல்ல, வெளிநாடுகள்லயும் அவங்களுக்கு பிசினஸ் இருக்கிறதால ஒரு இடத்துல நிலையா இருக்க மாட்டான். சுத்திட்டே இருப்பான். ஆனா எங்களோட குரூப் சேட்டிங் பண்ணுவான். எப்பவாவது பேசுவான். வருஷத்துக்கு ஒரு முறை கெட்டுல கலந்துப்பான். அப்ப நிச்சயமா அவனுக்கு வீக்னஸ் ஏதாவது இருக்குமே? இல்ல சார், அதிசயமா மத்த பணக்கார பசங்களை போல இவனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. அதனாலதான் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் இத்தனை வருஷம் தொடருது. ஆனா இப்ப நடக்கிறத வச்சு பாக்குறப்போ தளிர் மட்டும்தான் அவனோட வீக்னஸா இருப்பான்னு நினைக்கிறேன். எப்பவும் அவன் தன்னோட பொருளை யாருக்கும் விட்டு கொடுத்துட மாட்டான். நம்ம வேணும்னு கேட்டா அதே போல வாங்கி கொடுப்பானே தவிர தன்னோடத விட மாட்டான். அவன் வாழ்க்கை அவனோட முடிவு. செலவு பண்ண எக்கச்சக்க பணம், அதை நிர்வகிக்க ஆட்கள். அதனாலதான் அவன் தீனாவை மேற்படிப்புக்கு பாரிஸ் அனுப்புனான். அசோக்கு அவன் ரொம்பவும் ஆசைப்பட்ட டான்ஸ் அகாடமி செஞ்சு கொடுத்தான். தீனா, அசோக் எங்க இருக்காங்க? சரி, யூஜி வரதான் எங்களோட படிப்பு தொடர்ந்தது. பிஜி எல்லாம் தனித்தனியா பிரிஞ்சுட்டோம். ஆனா டச்ல இருந்தோம். தீனா படிச்சு முடிச்சு டெஃபில் முடிச்சு பிரான்ஸ் போயிட்டான். அதுக்கு ஏற்பாடு பண்ணதும் சரத் தான். அங்கே கான்ட்ராக்ட் முடிஞ்சு ஜெர்மனி இல்ல ஜப்பான் போக போறதா சொல்லிட்டு இருந்தான். நான் என்னோட கல்யாணத்துக்கு பிஸி ஆயிட்டதால ஒரு 6 மாசமா பேசவே முடியல. அப்ப கல்யாணத்துக்கு அவன் வரலையா? இல்ல சார். அசோக் சார், அவனுக்கு டான்சிங் பேஷன். ஆனா அவங்க வீட்டுல கூத்து கட்டுற வேலையெல்லாம் இருக்கக்கூடாது, வேலை பார்க்கணும்னு கண்டிப்பா சொல்லிட்டாங்க. அதனால சரத் சூரத்துல இருக்க அவங்க பிசினஸ் பாத்துக்க ஆள் வேணும்னு சொல்லி அவனை அங்கே கூட்டிட்டு போனவன் அவனுக்கு வேலையும் போட்டு கொடுத்து டான்ஸ் அகாடமியும் வச்சு கொடுத்துட்டான். சோ காலேஜ் முடிஞ்ச பிறகு அவங்க 2 பேரையும் அவன் கட்டுப்பாட்டுல வச்சிருந்திருக்கான். அப்படித்தானே? ஆமா சார். அப்பெல்லாம் அவனோட உதவுற குணத்தை நாங்க எவ்வளவு பாராட்டி இருப்போம். ஆனா இப்பதான் அதுக்கு பின்னாடி இப்படி ஒரு காரணம் இருக்கிறதே தெரியுது என்று அஜய் கைமுஷ்டிகள் இருக்க கூறவும், அவங்க 2 பேரையும் ரீச் பண்ண முடியலனா விஷயம் உங்களுக்கு தெரியும் தானே அர்த்தம்? ஆமா சார். இப்போ அவன் பணத்துக்கு விசுவாசமா இருக்காங்க. ஆனா நானே நேரடியா சூரத் கிளம்புறேன். அசோக்க முதல்ல கூட்டிட்டு வரேன். அதுக்கு முன்ன அவங்களோட சோசியல் மீடியா ஆக்சஸ் செக் பண்ணுங்க அஜய் என்று சொல்லவும் கைபேசி எடுத்தவன் தகவல்களை உதைக்க சொல்லவும் குறித்து கொண்டவன், சரி நேரமாச்சு, மத்ததெல்லாம் வீட்டுல போய் பேசிக்கலாம் என்று வீட்டிற்கு அழைத்து சென்றான். அனைவரையும் வரவேற்று அமர்த்திய நிவி தளிர் உறங்கிக் கொண்டிருப்பதை சொல்லி,
நானே கூட்டிட்டு வரேன் என்று மாடிக்கு செல்ல, இல்லங்க வேண்டாம், தளிர் தூங்கட்டும், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நாங்க நாளைக்கு திரும்ப வந்து பேசிக்கிறோம் என்றவர்களுக்கு காலை தங்களிடம் முன்பு போல நட்பு பாராட்டாத தளிரின் யாரோ போன்ற அணுகுமுறை வெகுவாக கலங்கடித்திருந்தது. பின்னே இத்தனை வருடங்கள் கழித்து பார்த்த போதும் நண்பர்களைக் கண்டு தளிர் பெரிதாக ஆர்ப்பரிக்கவில்லை. அஜய் லேகாவை புன்னகையோடு வரவேற்றவள் இயல்பாகவே பேசத் தொடங்கியிருந்தாள். ஆனால் அவர்களுக்குத்தான் குற்ற உணர்வில் பேச்சே வரவில்லை. தளிரை கண்டதும் லேகாவும் சந்தியாவும் ஆளுக்கு ஒரு புறமாக அவளை கட்டிக்கொண்ட போதும் அவள் எந்த எதிர்வினையும் ஆற்றவில்லை. அதிலும் முன்பு எப்போதும் இல்லாத வகையில் தளிர் கொண்டிருந்த நிதானம் அவர்களையும் நிதானிக்க வைப்பதற்கு பதில் சரத் மீதான கோபத்தை அதிகரிக்க செய்திருந்தது. சார், நான் அந்த துரோகியை பார்க்கணும், எந்த ஹாஸ்பிட்டல் சொல்லுங்க என்று கட்டுப்படுத்தப்பட்ட கோபத்தோடு அஜய் கேட்க, லேகாவும் சந்தியாவும் அதை ஆமோதித்தனர். இல்ல, இப்ப நீங்க அவனை பார்க்க வேண்டாம், இன்னொரு நாள் பார்க்கலாம், நேரமாச்சு, கிளம்புங்க என்று உறுதியாக மறுக்கவும் அவர்கள் சென்னை கிளம்பினர். உதய் தளிரை முத்தமிடும் காட்சியை இத்தோடு 20 முறைக்கு மேல் பார்த்து கொண்டிருந்த சரத்தின் முகம் நொடிக்கு நொடி விகாரமாகிக் கொண்டே போனது. வீட்டில் அவன் பொருத்தியிருந்த கேமராக்கள் அகற்றப்பட்டதில் இனி தளிரை பார்க்க முடியாதே என்ற ஆதங்கத்தில் வெந்து கொண்டிருந்தவனுக்கு இப்போது குமாரின் தம்பியை ஏமாற்றிவிட்டு உதய் தளிரை எங்கே அழைத்து சென்றான் என்று தெரியாமல் தவித்து போனான். நிச்சயமா தெரியுமாடா என்று சுந்தரை கேட்க, கண்டிப்பா தெரியும் சார், வண்டியில இருந்து அவங்க இறங்குனத என் 2 கண்ணால பார்த்தேன். அவங்க வேற யாரோ, சிக்னல்ல வேற வண்டி மாறி இருக்காங்க. அப்ப தளிர் அவன் வீட்டுல இல்லையா? இல்ல சார், உங்களுக்கு தகவல் சொல்லிட்டு உதய் சார் ஷோரூம்க்கு போனேன், அவர் அங்க இல்ல. ஆனால் நம்ம தோஸ்து ஒருத்தனை அவர்கிட்ட வேவு பார்க்க சொல்லி இருக்க வச்சிருந்தேன். கடைசியா வீட்டுக்கு அவர் தனியா வந்ததா தான் சொன்னாங்க. கூட தளிர் மேடம் இல்ல. எனக்கு தளிர் இப்ப எங்க இருக்கான்னு தெரிஞ்சாகணும். அவளை பார்க்காம ஒரு நாள் கூட இருக்க முடியாது, போய் தேடுங்க என்று கையை வீசி அவன் கத்திக் கொண்டிருக்கும் போதே அங்கே வந்த நர்ஸ், சார், ஒரு வாரமாவது ரெஸ்ட்ல இருக்கன்னு நாங்க சொல்லியும் கேட்காம போனதுல தையல் பிரிஞ்சு மீண்டும் போட வேண்டியதா போச்சு. நீங்க அப்படி கத்தி உடம்பு அசிச்சுக்கிட்டு இருந்தா உங்களுக்கு தான் ஆபத்து, புரிஞ்சுக்கோங்க என்றவர் அவனுக்கு உறங்குவதற்கான மருந்தை செலுத்தி இருந்தார். ஆனால் அவன் மீண்டும் விழித்தது என்னவோ உதய் முத்தமிடும் வீடியோவில் தான். தான் அத்தனை எச்சரித்த பிறகும் எப்படி தளிர் அவனை நெருங்கி விடலாம் என்று சரத் கொந்தளித்துக் கொண்டிருக்க, அங்கே வந்த மருத்துவர் ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்தவாறே அவன் நிலையை பொறுமையாக விளக்கினார். கேட்டுக்கொண்டவனின் முகத்தில் அத்தனை ரௌத்திரம். ஏற்கனவே உதய் மீது கொள்ளைக்காண்டில் இருந்தவனின் மூர்க்கம் இப்போது பன்மடங்காக பெருகியிருந்தது. விழிகள் அலைப்பாய எதிரில் இருந்த சுவரை விரித்துக் கொண்டிருந்தவனின் முகத்தில் நொடிக்கு ஒரு பாவம் வந்து போனதை கண்டு குமார் சுந்தருக்கு அவனை நெருங்கவே பயமாக இருந்தது. அதே நேரம் அவனுக்கு அளிக்கப்பட்டிருந்த மயக்க மருந்தின் வீரியத்தில் உறக்கத்தை தழுவியவன் மீண்டும் விழித்த போது, சார் என்று குமார் அவனை மெதுவாக நெருங்க, என்ன நடந்தாலும் தளிர் என் பொண்டாட்டிங்கிறது மாறாது. எனக்கு தளிர் குழந்தை, தளிருக்கு நான் குழந்தை, எங்களுக்கு எதுக்கு இன்னொரு குழந்தை என்று கேட்டு சிரித்தவனை கண்டவர்களுக்கு என்ன பதில் சொல்வதென்று புரியவில்லை. ஆனா இவன் இருக்கக்கூடாது என்று அடுத்த நிமிடமே சரத் உறக்க சொல்லவும், சார், கொலையா என்று அதிர்ந்து போயினர் இருவரும். ஆமா, அதுவும் அவனை என் கையால கொல்லணும் என்று சொல்ல இருவரும் ஒருவரை ஒருவர் அச்சத்துடன் பார்த்து கொண்டனர். நண்பர்கள் குழு விடைபெறவும் தன்னறிக்க சென்று குளித்துவிட்டு உடை மாற்றிக்கொண்டு மகனை மடியில் வைத்திருந்த ராகவனுக்கு காஃபி கொண்டு வந்து கொடுத்த நிவி, அப்ப அண்ணி அவன் மனைவியே இல்ல நிரூபிக்க முடியுமா? டிவோர்ஸ் பண்ணாம எப்படிங்க அண்ணா கல்யாணம் பண்ண முடியும்? டிவோர்ஸ் பண்ணா சட்டப்படி தளிர் அவனோட மனைவின்னு அர்த்தமாகும். இந்த திருமணத்தை ரத்து செய்யறது மூலமா தளிருக்கும் சரத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஆகிடுமா? எப்படிங்க? இதுவரை டிவோர்ஸ் மட்டும்தான் வாங்குவாங்கன்னு நினைச்சிருந்த, இப்படி ஒரு வழி இருக்கா என்று ஆச்சரியமாக கேட்க, ஆமா நிவி, இதுக்கு சட்டத்திலே வழி இருக்கான். அதாவது ஒரு பெண்ணை ஏமாத்தி திருமணம் செய்திருந்தாலோ, 21 வயசுக்கு உட்பட்டு இருந்தாலோ, திருமணத்துக்கு பின் அவளோட கணவன் ஆண்மை இல்லாதவன் இல்ல மனநிலை பாதிக்கப்பட்டவன்னு தெரிய வந்தாலோ அவங்களோட குறைய மறைச்சு செய்த திருமணம் சட்டப்படி செல்லுபடியாகாது. அத வாய்டு நலிஃபைட்னு சொல்லுவாங்களாம். திருமணத்தை ரத்து செய்த பிறகு தளிர் சரத்தோட மனைவியா இல்லாம தனி மனுஷியாதான் அறியப்படுவா. அப்போ அண்ணா நீ கல்யாணம் பண்ணிக்கலாமா? தாராளமா பண்ணிக்கலாம் என்று ராகவன் சொல்ல, மகிழ்ச்சியோடு கணவனை கட்டிக்கொண்டு அழுத்தமாக முத்தமிட அவன் கையில் இருந்த குழந்தை அழுது தன் இருப்பை உணர்த்தியது. தள்ளிப்பொடி, இவ்வளவு நாள நான் உன் கண்ணுக்கு தெரியல, இப்ப மட்டும் என்ன என்று ராகவன் தள்ளி அமர, எனக்கு ஒண்ணும் இல்ல, உங்க மாமியார் தான் திரும்ப அங்க வர சொல்லி கேட்டாங்க, நான் உங்ககிட்ட கேட்டு சொல்றேன்னு சொல்லிட்டேன். இப்பதான் நீங்க தள்ளி போக சொல்லிட்டீங்களே, நாளைக்கே வந்து கூட்டிட்டு போக சொல்லிடுறேன் என்று தோள்களை குலுக்கிக் கொண்டு நிவேதா எழுந்து கொள்ள அவளை விடாமல் வளைத்திருந்தது ராகவனின் கரம். அங்கே அம்பலவானின் வீட்டில் எந்த விஷயம் குடும்பத்தினருக்கு தெரியக்கூடாது என்று சொல்லி இருந்தாரோ அது சிறப்பாக ஜெஹா காதிற்கு சென்று விட்டது.
ஆம், தளிர் குடும்பம் ராகவனின் வீட்டில் தங்க வைக்கப்பட்டிருந்த செய்தி ராகவனின் அன்னை மூலமாக ஜெகாவிற்கு தெரிந்துவிட்டது. பின்னே நிவிக்கு குழந்தை பிறந்து 2 மாதங்கள் கூட முடியாத நிலையில் திருமணம் நின்று போனது. அதைத் தொடர்ந்து அண்ணாமலை உடல்நிலை என்று மாமனார் வீட்டு சூழல் புரிந்து கொண்ட ராகவன் மனைவியை தன் வீட்டிற்கு அழைத்து சென்று விட்டான். ஆனால் அண்ணாமலை ஓரளவு உடல்நிலை தேறி வரும் நிலையில் 6 மாதங்களுக்கு மகளை வைத்து சீராட்டி அனுப்ப வேண்டும் என்றிருந்த ஜெகாவிற்கு மகள் சென்று விட்டது மனதை ஒருபுறம் பிசைய, மறுபுறம் பேரன் முகம் கண்ணிலேயே நிற்கவும் சம்பந்திக்கு அழைத்து விட்டார். நிவியை இப்போதைக்கு அனுப்பும் சூழல் இல்லை என்றவர் தளிர் குடும்பம் அங்கு தங்கி இருப்பதையும் அம்பலவாணன் மற்றும் உதய் வந்து பார்த்துவிட்டு சென்றதை சொல்லவும் உடனே மருத்துவமனைக்கு கிளம்பி கொண்டிருந்த மாமியாரிடம் சென்று நின்று விட்டார். நேத்து ராத்திரி இருந்து எனக்கு தூக்கமே இல்ல ஜெகா. உங்க மாமா தேறிக்கிட்டு வராங்க, பயப்பட தேவலன்னு டாக்டருங்க சொல்லியும் எனக்கு மனசு ஆறவே மாட்டேங்குது. எதுக்கும் இன்னைக்கு நான் அவர் கூட இருக்கிறேன். நீயும் ராஜியும் நாளைக்கு வந்தா போதும். சுஜி துணைக்கு இருக்கா, நீங்க சாப்பாடு மட்டும் கொடுத்து விடுங்க என்றார். உங்க உள்மனசு எப்பவும் பொய்யாதத்த என்று ஜெகா அத்தனையும் மாமியாரிடம் சொல்லிவிட்டார். பின்னே அவர் சொல்ல கேட்கக்கூடியவர் அம்பலவாணன். அப்படி கேட்பதாக இருந்தால் நேற்று உதைக்கு வேறு இடத்தில் பெண் கொடுக்க தயாராக இருக்கின்றனர் என்று சொல்லிய பின்னரும், இப்ப என்ன அவசரம், அப்பா வீட்டுக்கு வரட்டும், கல்யாணம் பேசுற நேரமா இது என்று திட்டிவிட்டு சென்றிருக்க மாட்டாரே. ஆனால் அவர் ஏன் எப்படி சிரிச்சிருத்தார் என்பதே இப்போதுதானே ஜெகாவுக்கு புரிய வந்தது. ஏற்கனவே தளிரை மகளாக பாவித்து சீதாவை உடன் பிறந்த தங்கையாகவே நடத்துபவர் இத்தனை நடந்த பிறகும் தங்கள் குடும்பத்தை அவமானப்படுத்தியவர்களை ஒரு கேள்வி கேட்காமல், அவர்களிடம் கொடுத்த நகைகளை திரும்ப பெறாமல், கல்யாண செலவுகள் குறித்து எந்த பேச்சையும் எடுக்காமல் அவர்களுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார் என்றால் இனியும் அவரிடம் பேசி ஜெகா எதையும் சாதித்து விட முடியுமா என்ன? அதுதான் கணவனையும் மகனையும் வழிக்கு கொண்டு வர மாமியாரை சரணடைந்து விட்டார். ஜெகா சொன்னதை கேட்ட அன்னபூர்ணிக்கு மகன் மற்றும் பேரனின் மீது ஏக வருத்தம். நான் சொன்னா உங்க பிள்ளை கேட்க மாட்டாங்க அத்த. இப்போ நிம்மதி முக்கியம் சொல்ற மனுஷனோட நிம்மதியும் நம்ம குடும்ப கௌரவம் பறிப்போக காரணமே அவங்கதான். அதெல்லாம் விட மாமாவை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததே அவங்கதாங்கிறத மறந்துட்டு அவர் செய்யற எதுவுமே சரியில்லத்த. நீங்க சொன்னீங்கன்னா உங்க வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும். தயவு செஞ்சு பேசுங்கத்த என்று ஜெகா மூக்கை உறிஞ்சவும், ராத்திரி பகலா தூங்காம மாமா நல்லபடியா கண்முழிச்சு வரணும்னு ஜெகா விரதம் இருந்து பூஜை அறைய கதைன்னு இருக்காத்த. ஆனா அதெல்லாம் அந்த குடும்பத்தை கூட்டிட்டு வந்து உங்க மகன் ஒண்ணுமில்லாம செய்திருவார் போல. அவ என்ன ரம்பையா ஊர்வசியா? ஊர்ல அவளை விட்டா நம்ம ஆதிக்கு வேற பொண்ணே கிடைக்காதா? மாமாவுக்காக நாம இங்க வேண்டுதல் விரதம்னு இருக்கோம். ஆனா உங்க புள்ள செய்திருக்க வேலை மாமாக்கு தெரிஞ்சு அவர் மனசு என்ன பாடுபடும்? அப்பா தாத்தா விட அப்படி என்ன அந்த பொண்ணு முக்கியமா போயிட்டான்னு எனக்கு புரியல. ஏதோ கடவுளா பார்த்து நம்மள நல்ல நேரத்துல காப்பாத்தி இருக்கார். திரும்ப அந்த சகதியில போய் விழுவேன்னு சொல்றவங்கள என்ன சொல்றதுன்னு புரியல என்று ராஜியும் தன் பங்கிற்கு அன்னபூர்ணியின் கோபத்தை கிளறி விட்டார். 2 நாள் முன்ன மாமாவை பார்க்க வந்திருந்த நம்ம பெரிய சம்பந்தியோட தம்பிக்கு 2 பெண் இருக்கான். ஆதி பத்தி என்னென்னமோ பேச்சு வந்த பிறகும் அவர் நம்மோட சம்பந்தம் வச்சுக்க ஆசைப்படுறாரத்த. நாம சம்மதிச்சா அந்த வாரத்திலே வீட்டோட நிச்சயம் வச்சுக்கலாம். மாமா குணமாகி வந்தது கல்யாணம் வச்சுக்கலான்னு சொல்லிருக்காங்க. அப்படியா? ஆமாத்த. நம்ம ஆதிக்கு என்ன குறை? எதனால ஊரே இப்படி பேசுறத பார்த்து பொறுத்துட்டு இருக்கணும்? சூட்டோட சூடா கல்யாணம் பண்ணி பேசுறவங்க வாயை அடைக்க வேண்டாமான்னு கேக்குறார். அவர் கூட ஆதி மேல விழுந்த கலங்கத்தை தொடக்க துடிக்கிறார். ஆனா இத உங்க பிள்ளைகிட்ட சொன்னா எதையும் அவர் காதலே வாங்கல. அவர் போற போக்க எனக்கு சுத்தமா பிடிக்கல. 60 வயசுல சேய்குணம்னு சொல்வாங்க. நீங்களாவது சொல்லுங்கத்த, கேக்குறாரா பாக்கலாம் என்று சொல்லவும் மருத்துவமனைக்கு செல்வதை விடுத்து மகனுக்காக காத்திருந்தார். அடுத்த நாள் அலர்வழிக்கு கோர்ட்டில் முக்கிய வழக்கு விசாரணைகள் இருப்பதால் உதய்க்கு அழைத்து மற்றொரு நாள் வர சொல்லி நேரம் ஒதுக்கி இருந்தாள். அன்று காலையே உதய் சைட்டிற்கு கிளம்பி இருக்க இங்கே தளிரை பார்ப்பதற்காக அனைவரும் ராகவனின் வீட்டிற்கு வந்துவிட்டனர். குடிக்க ஏதாவது கொண்டு வா தென்றல் என்றவள் அமைதியாக அவர்களை பார்த்திருக்க லேகாவின் அருகே அமர்ந்திருந்த அஜய், சாரி தளிர் என்று அவள் முன் மண்டியிட்டான். என்ன அஜய் இது? மன்னிப்பு கேட்கறதால ஏதாவது மாறிட போகுதா? எந்திரி என்று தளிர் சொல்லவும், அவன் பண்ண தப்புக்கு உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாலும் தப்பில்ல, விடு என்று லேகா கூறினாள். அந்த பேச்சை விடுன்னு எத்தனை முறை சொல்றது லேகா என்றவள் அவர்களை இதுவரை ஒரு கேள்வி கூட கேட்காததில் நொறுங்கி போன லேகாவும் அஜயும், ஏன் தளிர் இப்படி யாரோ மாதிரி பேசுற? நாங்க பண்ணது மிகப்பெரிய தப்பு. அன்னைக்கு மட்டும் நான் உங்களோட வந்திருந்தா அவங்க அதை தைரியமா செய்ய துணிஞ்சிருக்க மாட்டாங்க. பிளீஸ் என்ன மன்னிச்சிடு தளிர் என்று கலங்கிய குரலில் அஜய் மேலும் பேசிக்கொண்டே சென்ற போதும் அவளிடம் எந்த மாற்றமும் இல்லாமல் போனது. நண்பர்கள் அனைவரும் பரிதவித்து போய் அவளை பார்த்திருக்க மெல்ல குரலை செருமியவள்,
அன்னைக்கு நான் உங்களை ரொம்ப எதிர்பார்த்தேன் என்றாள். தளிர், ஆமா, எனக்கு மயக்கம் தெளிஞ்ச பிறகு நான் முதல்ல தேடினதே உங்களைத்தான். ஆனா நீங்க இல்ல என்ற தளிரின் குரல் கமர அவள் அருகே இருந்த அஜயால் அவளை ஏறிட்டு பார்க்கவே முடியவில்லை. அங்கிருந்த யாருமே எனக்காக பேசல. எல்லாருமே அவன் செய்தது சரின்னு சொல்லி என்ன புரிஞ்சுக்க சொன்னாங்க. அப்ப நீங்க 2 பேரும் வந்து எனக்காக பேசுவீங்கன்னு என் மனசு ஒவ்வொரு நொடியும் எதிர்பார்த்தது. ஆனா நீங்க வரல என்றவளின் குரல் கரகரக்க தன்னை நிதானித்தவள், அப்ப மட்டும் இல்லலேக்கா, அதுக்கப்புறமும் யாரும் இல்லாத ரோட்ல வேகமா அடிச்சுக்கிட்டு நெஞ்ச ஒரு கையில புடிச்சுக்கிட்டு ஓட்டமும் நடையுமா இருந்தப்பவும் நீங்க வந்துட மாட்டீங்களான்னு ரோட்ல ஒவ்வொரு முறையும் பஸ்ஸும் காரும் கிராஸ் பண்றப்போ ஏதாவது ஒண்ணுல இருந்து எனக்காக ஓடி வந்துருவீங்கன்னு ரொம்ப நம்பினேன் தெரியுமா? ஆபத்தில் உதவுபவனே உண்மையான நண்பன் அப்படிங்கிற பிராவப்ப யார் அதிகமா நம்ம கிளாஸ் போர்ட்ல எழுதுறாங்களோ அவங்கதான் உண்மையான ஃப்ரெண்டுன்னு நமக்குள்ள பெட் கட்டி அடிச்சு பிடிச்சு போட்டி போட்டு எழுதுவோம். ஆனா தேவையான நேரத்துல ஓடி வந்து நமக்கு கை கொடுக்காத நட்பு அதுக்கப்புறம் எதுக்குன்னு தோணுச்சு என்று சொல்ல அவள் வார்த்தையில் இருந்த நிஜம் அனைவரையும் ஒரு சேர சுட்டு பொசுக்கியது. உனக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டா அஜய்? சொல்லு தளிர். லேக்கா உன்னோட ஹாஸ்பிட்டலுக்கு வரேன்னு சொன்னப்போ என் உள்ளுணர்வு நீங்க இல்லாம கோவிலுக்கு போக வேண்டாம், வீட்டுக்கு போடலான்னு சொல்லுச்சு. ஆனா என் மனசை விட உங்களை அதிகமா நம்பினேன். கண்டிப்பா நீங்க ட்ரீட்மெண்ட் முடிச்சிட்டு கோவிலுக்கு வருவீங்கிற நம்பிக்கையில தான் நான் கிளம்பினேன். ஆனா நான் வீடு வந்து சேர்ந்த பிறகு கூட நீங்க வரவே இல்ல அஜய் என்றவளின் இமையோரம் முருண்டோடிய ஒற்றை துளி நீர் அன்று அவள் எதிர்பார்ப்பு பொய்த்து போனதன் வழியை அவர்களுக்கு உணர்த்தியது. சாரி சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி தளிர், என்ன மன்னிச்சிடு. எனக்கு இதுக்கு மேல என்ன கேக்குறதுன்னு தெரியல என்றவன் சாஷ்டாங்கமாக தளிரின் காலில் விழுந்திருந்தான். பின்னே அவனது அறிவீனத்தால் ஒரு பெண்ணின் வாழ்வே அஸ்தமனத்தை நோக்கி செல்வதை அவன் மட்டுமல்ல அவன் குடும்பத்தினராலும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அஜய், என்ன பண்ற என்று பதறிக்கொண்டு எழுந்தவள் அவனையும் பிடித்து நிற்க, நான் பாவி, நாம எங்க எப்ப வெளியே போனாலும் எங்க அம்மா என் தங்கச்சி எப்படி பத்திரமா பாத்துக்க சொல்வாங்களோ அப்படித்தான் உங்களையும் பாத்துக்க சொல்வாங்க. அதுவும் அங்கிள் இறந்த பிறகு எங்க அம்மா என் தங்கச்சிக்கும் உனக்கும் எந்த வித்தியாசமும் இருக்கக்கூடாதுன்னு நிறைய முறை சொல்லிருக்காங்க. அப்படித்தான் நானும் இருந்தேன். ஆனா அன்னைக்கு என்னோட சந்தோஷம் பெருசா தெரிஞ்சதால கண்மூடித்தனமா இருந்துட்டேன். அது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்பதான் புரியுது என்றவன் தன் முகத்தில் அரைந்து கொள்ள, காம் டவுன் அஜய் என்றவன் கைகளை பிடித்து கொண்டவள், இத்தனை வருஷம் உங்களை பார்க்காம பேசாம இருந்ததுக்கு காரணம் உங்க மேல சந்தேகமோ இல்ல உங்களை வெறுத்துட்டனோன்னு அர்த்தம் இல்ல, வேண்டாம்னு கடந்துட்ட என்று சொல்ல அங்கே கனத்த அமைதி. ஆனால் முன்பு போல தளிரின் நட்பு தொடராது என்பது புரிந்த போதும் இம்முறை தன் தவறை திருத்திட முனைந்த அஜய், நானும் லேக்காவும் இன்னைக்கு ஈவினிங் சூரத் கிளம்ப போறோம், திரும்ப அசோக்கோட வரோம், நீ கவலைப்படாத என்று அஜய் சொல்ல சரி என்று தலையசைத்து அவர்களுக்கு விடை கொடுத்தாள். தன் திருமணத்தால் நிறுத்தப்பட்டிருந்த வேலைகளை இப்போது தொடர செய்திருந்தது உதய்க்கு நேரம் போனதே தெரியவில்லை. இடையில் தளிர் குறித்து தென்றலிடம் விசாரித்துக் கொண்டவன் ஷோரூமில் இருந்து அழைப்பு வரவும் கிளம்பியிருந்தான். காரை பார்க் செய்துவிட்டு உதய் தன் அறையில் சென்று அமர்ந்த அடுத்த அரை மணி நேரத்தில் ராகவன் வந்து விட்டான், உடன் இளந்தளிருடன். அதை எதிர்பாராதவனிடம், எதுக்குடா அவளை எங்கே கூட்டிட்டு வந்த என்று சீற்றம். தளிருக்கு உங்ககிட்ட ஏதோ பேசணுமா, அதான் கூட்டு வந்த, கவலைப்படாத, யாரு கண்ணிலையும் படாம தாண்டா வந்திருக்கோம். டே, சரத் இங்கேயும் ஆள் போட்டிருக்கான் என்று விலைகளை சிசிடிவியில் ஓட விட்டவன் குமார் மற்றும் அவன் தம்பியை கண்காணிக்க நியமித்திருந்தவர்களிடம் பேசிவிட்டு மீண்டும் சிசிடிவியை பார்வையிட்டவாறே, ஏன் நேத்து ரூமுக்கு வந்தப்போ பேசாம கதவை சாத்திக்கிட்டவ இப்ப மட்டும் என்ன பேச போறாளாம் என்று அவளுக்கு கேட்கும் விதமாகவே உதய் கோபமாக முணுமுணுக்க சங்கடத்தோடு தளரை பார்த்த ராகவன், எனக்கு வேலை இருக்கு, பேசி முடிச்சுட்டு நீயே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு என்று கிளம்பிட தன் எதிரே நின்றிருந்தவளிடம், உன்னை யாருடி இங்க வர சொன்னா என்றவனின் குரல் என்றுமில்லாத வளமையாக சிறுசிறுத்தது. உங்ககிட்ட பேசணும். ஓ, நேத்து நான் ரூமுக்கு வந்தப்போ இல்லாத நம்பிக்கை இப்ப மட்டும் இருக்கா என்று கேட்டவாறே தன் அறையின் கதவை உதய் தாழ் போட தளிர் அமைதியாக அவனை பார்த்து நின்றாள். இங்க நான் எதுவும் செய்ய மாட்டேன்னு என் மேல அவ்வளவு நம்பிக்கையா? அமைதியா இருக்க, ஏன் வெளியில போகலையா என்று தளிரை நெருங்கி நின்றவனின் தோரணையே என்னை மீறி செல் பார்ப்போம் என்பதாக இருக்க அவளுமே அசராமல் அவனை பார்த்து நின்றாள். எவ்வளோ திமிர்டி உனக்கு என்றவாறே அவள் தாடியை பற்றிய போதும் அவள் பார்வையில் மாற்றமில்லை. இருவரின் மூச்சு காற்றும் ஒன்றோடொன்று உரசிய அதே வேளை உதயின் அதரங்கள் அவள் இதழ்களை உரசியது. ஆனால் மோகத்தோடு அல்லாமல் கோபத்தோடு. இப்ப எப்படி வெளியே போறேன்னு பாக்கலாம் என்று அவள் இதழ்களை உரசியவனின் உஷ்ணம் அவளை பொசுக்கிய போதும் மீண்டும் அதே நிலைதான் தளிரிடம். எந்த மாற்றமும் இல்லை.
அவள் விழிகளில் என்ன கண்டானோ தன் கோபத்தை ஒதுக்கி வைத்து, என்ன நீ ரொம்ப மாத்திட்ட, நானும் அதன்னு யோசிக்க வைக்கிறேன். டோன்ட் டெஸ்ட் மை பேஷன்ஸ் தளிர் என்றவாறே அவளை தன் பிடியிலிருந்து விலக்கிவிட்டு கதவை திறந்தவன், உட்கார் என்று விட்டு அவள் முகத்தின் சோர்வை கண்டு பழச்சாறு கொண்டு வர சொன்னவன் அவள் முன் நீட்டி, முதல்ல உண்ணாவிரதத்தை முடி, அப்புறம் பேசலாம் என்றான். ஆனால் அவளோ பதிலளிக்காமல் அமைதியாக கையிலிருந்த பையை வெறித்திருந்தாள். இன்று மட்டுமல்ல, நேற்று முதலே நிவியும் ராகவனும் எத்தனை சொல்லியும் ஒரு கவலம் கூட எடுத்துக்கொள்ளவில்லை. அத்தனை பிடிவாதமாக இருந்தவள் குறித்து நிவி உதய்க்கு தகவல் தெரிவிக்கவும் இரவு அவள் அறைக்கு சென்று அழைத்தவனுக்கு எந்த பதிலும் சொல்லாதவள் அமைதியாக அறையை விட்டு வெளியேறிவிட்டாள். ஒன்றும் புரியாமல் உதய் அவள் பின்னே செல்ல, தளிரோ அவன் வெளியில் வந்ததும் மீண்டும் அறைக்குள் சென்று கதவடைத்துக் கொண்டாள். அனைவரும் கீழே இருக்க மேலே இருந்தது என்னவோ இவர்கள் இருவர் மட்டுமே. ஆனால் அறையினுள் நுழைந்தவனை வெளியே போக சொல்லாமல் இப்படி செய்ததை கண்டவனுக்கு அவள் நேரடியாக வெளியே போ என்று சொல்லியிருந்தால் கூட கோபம் இந்தளவு அதிகரித்திருந்திருக்காது. குறையாத சினத்தோடு கதவை தட்டுவதற்காக ஓங்கிய கரத்தை கட்டுப்படுத்தி கொண்டு கிளம்பிவிட்டான். இப்போது அவளை தேடி வந்திருக்க உதயால் தன் கோபத்தை இழுத்து பிடிக்கவும் முடியவில்லை. உன்கிட்ட தாண்டி சொல்ற, குடி என்று அவள் இதழ்களில் குவளையை பொறுத்த அவளோ அழுத்தமாக இதழ்களை மூடியிருந்தாள். தளிர் என்று கண்களை இறுக மூடி திறந்தவன், இப்ப நீ குடிக்க போறியா இல்ல நான் ஊட்டி விடட்டுமா என்று கேட்க அழுத்தமாக அவனை பார்த்தவள், எனக்கு வேண்டாம், என்கிட்ட சண்டை போடவாது உனக்கு ஸ்ட்ரென்த் வேண்டாமா, குடி என்ற போதும் அவள் அழுத்தமாக இருக்க, இது வேலைக்காகாது என்று தெரிந்து கொண்டவன் வேறு வழியே இல்லாமல் தானே பழச்சாரை பருகி அவள் இதழ்களோடு அழுத்தமாக சேர்த்து அவளுக்கு புகட்டத் தொடங்கினான். விடுங்க என்று திமிரி அவளுக்கு புரைக்கேறிட இருமிக் கொண்டே உதயை பார்க்கவும் அவளை விடுவித்தவன் ஜூஸை நீட்டவும் அமைதியாக குடித்து முடித்தாள். இத முதல்ல செஞ்சிருக்கலாம் என்று வரை தன் இருக்கையில் சென்று அமர்ந்தவன், சொல்லு என்ன விஷயம் என்றான். நாங்க எங்க வீட்டுக்கு கிளம்புறோம் என்றால் எடுத்ததுமே. ஏன்? அதான் கேமரா எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சே, இதுக்கப்புறம் எதுக்காக அடுத்தவங்களுக்கு சிரமம் கொடுக்கணும்? நாங்க எங்க வீட்டுக்கு கிளம்புறோம் என்றவளை கூர்மையாக பார்த்திருந்தவன், சிரமம்னு யார் சொன்னா? யாரும் சொல்லல. ஆனா அப்படி அடுத்தவங்களோட வீட்டுல வந்து எவ்வளவு நாள் இருக்க முடியும்? எனக்கு பிடிக்கல. என்ன பிடிக்கல? எதுவுமே பிடிக்கல. அதுதான் என்ன சொல்லு. எனக்கு நீங்க செய்யற எதுவும் பிடிக்கல. அதுவும் இப்படி என்னோட முடிவை இன்னொருத்தர் எடுக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. வாட் டு யூ மீன்? நான் இதைத்தான் செய்யணும், இதை செய்யக்கூடாதுன்னு என்ன அதிகாரம் பண்ண நீங்க யார்? ஏன் இந்த மாதிரி பிரஷர் பண்றீங்க? ஐ கேனாட் டாலரேட் என்று தளிர் படபடக்கவும், நான் யார்? இதுதானே உன்னோட கேள்வி என்று வரை தன் கைபேசி எடுத்தவன் அதில் குறிப்பிட்ட காணொளியை திறந்து அவள் முன் நீட்டினான். என்னை தொலைத்து விட்டேன், உன்னை அடைந்து விட்டேன் என்ற பாடல் ஒலிக்க அதில் சந்தனம் பூசப்பட்ட வசீகர தோற்றத்தோடு சிவப்பு நிற இதயத்தினுள் உதய் தோன்ற, சொல்லுடி இதுக்கு என்ன அர்த்தம் என்றதற்கு பதிலளிக்காமல் கைபேசியே வெறித்திருந்தாள் தளிர். ஏனோ ஏனேனோ தொலைந்தே மீண்டேனோ, ஏனோ ஏனேனோ மீண்டும் தொலைவேனோ என்ற வரிகளின் பின்னணியில் அவர்களின் வரவேற்பின் போது தளிர் உதய் இருவரின் பார்வை பரிமாற்றமும் ரகசிய சிரிப்பும் இடம்பெற்றிருக்க மேலுதலை கடித்துக் கொண்டு அமைதியாக அமர்ந்திருந்தாள். உதயா உதயா ஒளருகிறேன், உயிரால் உனையே எழுதுகிறேன் காதல் என்ற பாடல் தொடர அதில் உதயுடன் நிச்சயத்தில் ரிசப்ஷனில் என்று இருவரும் ஒன்றாக இருக்கும் புகைப்படங்களை இணைத்து தளிர்தான் இப்பாடல் பின்னணியில் தன் மனதை எடுத்துரைக்கும் விதமாக அவனுக்கு அனுப்பியிருந்தாள். அதை இப்போது போட்டு காண்பித்து அவன் கேட்கும் கேள்விக்கு பதிலளிக்க முடியாமல் அவனை பார்த்திருந்தாள். நான் யாருன்னு கேட்டியே, அதுக்கு இதுதான் பதில், இப்ப பேசுடி என்று உதய் அடிக்குரலில் சீர கலங்கும் மனதை இருக்க பிடித்துக் கொண்டு அமைதியாக அமர்ந்திருந்தாள். இன்னொரு முறை இந்த கேள்வியை கேப்ப என்பதாக மீண்டும் மீண்டும் இன்னுன்னை அடைந்து விட்டேன் என்றும் உதயா உதயா உளறுகிறேன் என்றும் அவன் பிளே செய்து கொண்டே இருக்க ஒரு கட்டத்தில் தளிரதை அணைத்து வைத்தாள். என்னமோ கேட்டியே, இப்ப கேளு என்றதற்கும் விரல்களை கோர்த்து பிரித்து கொண்டிருந்தவள் பதிலளிக்காமல் போகவும், ஓகே எதுக்கு அப்பா கிட்ட ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்த என்றான். எதுக்கு கொடுப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? விரல்களை பார்த்தவாறே பதில் சொன்னதில் பல்லை கடித்தவன், ஏன் கொடுத்தன்னு கேட்டேன். ஒரே நேரத்துல 2 ஸ்கூல்ல ஒர்க் பண்ண முடியாது, அதனாலதான். இங்க நடி குறைச்சல்,
எதுக்காக வேற ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்ற? இது உங்க அப்பா கேட்கட்டும், நான் அவருக்கு பதில் சொல்றேன். திஸ் இஸ் none of your business என்று தளிர் எடுத்தறிந்து பேசவும், என்னடி சொன்ன என்று கோபமாக எழுந்து விட்டான் உதயன். நான் உங்ககிட்ட வேலை செய்யல, உங்க அப்பா கிட்ட தான் வேலை செய்தேன். என்ன கேள்வி கேட்கிற உரிமை அவருக்கு தான் இருக்குன்னு சொன்னேன் என்றதுமே அவள் அருகே வந்தவன், தளிர், என் பொறுமையை சோதிக்காத. இப்போதைக்கு நீ எங்கேயும் போக கூடாது, அவ்வளவுதான். அமைதியா கிளம்புடி, வீட்டுக்கு போகலாம் என்று அவள் கையை பிடிக்கவும், விடுங்க, நான் இன்னும் பேசி முடிக்கல, முடிச்சிட்டு நானே கிளம்புவேன் என்று அடமாக அமர்ந்து கொள்ள மூச்சை ஆழ்ந்து எடுத்து விட்டவன், சரி சொல்லு, என்ன பேசணும் என்றவாறே அவள் அருகே நாற்காலி எடுத்து போட்டு அமர்ந்தவனுக்கு சுஜியிடமிருந்து அழைப்பு வரவும் பேசி முடித்தவன், நேத்து வயசு கிட்ட என்ன சொன்ன என்றவனின் குரலில் அத்தனை காரம். ஆனால் அவளோ அதற்கு பதிலளிக்காமல் தான் கொண்டு வந்த பையை திறந்து கொண்டிருந்தாள். உன்னதாண்டி கேக்குறேன், நேத்து வயசு கிட்ட என்னத்த சொல்லி தொலைச்ச? அவனுக்கு கால் பண்ணி ஒரே அழுக. இன்னைக்கு திரும்பவும் அழ ஆரம்பிச்சவன் நிறுத்தவே இல்லையா? அவளுக்கு ஆல்ரெடி பிரீத்திங் ப்ராப்ளம் இருக்குன்னு தெரியாதா என்று சீரவும் அவனை பார்த்தவள், மாமின்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொன்ன என்று அசராமல் அழுத்தமான குரலில் சொன்னாள்.